அனைவருக்கும் அன்பான வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை வணங்கி செல்வராமாயண காவியத்தின் இன்றைய பகுதிக்கு வருகிறேன். செல்வராமாயணம் அயோத்தி பருவம், தயரதன் காலம். 14 ஆண்டுகள் வனவாசம் செய்து சத்தியத்தை காப்பாற்றும் நல் மருந்தாய் நீ வனம் செல்வாய். விதி உனக்கு அளிக்கும் நல்ல விருந்தென இதை ஏற்றுக்கொள்வாய் என்று ராமனிடம் கைகேயி கூறுதல். பாடல் எண் 435. அதிவிரைவாய் உந்தந்தை அன்று சொன்ன சொல்காக்க 14 ஆண்டு வனம் பயின்று காக்கும் நல் மருந்தாய் உதித்தொழிர்வாய் தண்டகத்தே ஒளி கொடையாம் வல்லோனே விதி அளிக்கும் விருந்து இதன்றே விரைந்தேற்பாய் நல்வானே. இதுவே அந்த 435வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அதிவிரைவாய் உந்தந்தை அன்று சொன்ன சொல்காக்க என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், அன்பான மகனே ராமனே, அரியவர் என்று சொல்லி பாராட்டும் மேன்மை மிக்கவரான உனது தந்தை தயரதர் சம்பரனுடன் போர் நடந்த அன்றைய நாளில் எனக்கு தந்த வரமென்னும் சத்திய வாக்கினை காப்பதற்காக 14 ஆண்டு வனம் பயின்று காக்கும் நல்மருந்தாய், கடமை உணர்வும் பொறுப்பும் மிகுந்த அவருடைய மூத்த மகனுமாகிய நீ அதிக விரைவுடன் செயல்வேகம் மிக்கவனாய் விரைவு கொண்டு உடனடியாகவே சென்று 14 ஆண்டு வனவாசம் மேற்கொள்வதற்கு செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்வாய். தவ முனிவனாய் வனத்திலே வாழும் முறைகளை பயிற்சி செய்யும் அந்த தவ வாழ்வான வனவாசத்தினை நீ 14 ஆண்டுகள் சிறப்புடன் செய்து அதன் மூலம் தந்தையின் சத்தியத்தை காக்கும் நல்ல மருந்தாக விளங்கப் போகும் ராமனாகிய நீ இந்த உலகில் வாழும் நல்லோரை காப்பதற்காகவும் உதவும் நல்ல மருந்து போல செயல்படுவாய் என்பதையும் பேசியதன் மூலம் ராமன் மேற்கொள்ளவிருக்கும் வனவாசத்தினால் உலகில் வாழும் நல்ல மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பங்களை தீர்ப்பதற்காக அவ்வனவாசம் மக்களுக்கு கிடைத்த ஒரு மாமருந்து போல் செயல்பட்டு உதவும் என்றும் மறைமுகமாக கூறிய கைகேயி, உதித்தொழிர்வாய் தண்டகத்தே ஒளி கொடையாம் வல்லோனி, அந்த வனவாசத்தை மேற்கொள்வதற்காக சத்தியம் காக்கும் நல் மருந்தாய் செல்லும் ராமனிடம் துன்ப இருள் சூழ்ந்த தண்டக வனத்திலே உதித்து ஒளிரும் கதிரவனைப் போல் ஒளி கொடை என்னும் உலகின் துன்ப இருள் தீர்க்கும் வள்ளல் தன்மை மிக்க கதிரவனைப் போல் தண்டக வனத்திலே சென்று அங்கே கதிரவ ஒளியாற்றலை போல் உதித்தெழுவாய் என்றும் விதி அளிக்கும் விருந்திதன்றே விரைந்தேற்பாய் நல்வானி. இது ராமனுக்கு விதியானது உருவாக்கி அளித்த விருந்து போன்ற நல்ல வாய்ப்பு என்றும் அதனை விரைவில் ஏற்றுக்கொண்டு நல்ல வானம் என்னும் ஒளி பொருந்திய வானம் போல், மழையை தரும் நல்ல வானம் போல் நற்பணியை ஆற்றுவாய் மகனே என்று கைகேயி ராமனிடம் கூறினாள். இதுவே இந்த 435வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 436வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.